சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் முடிவுகள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு ஏற்ற வகையில் வெற்றியை தரவில்லை என்றாலும் நாங்கள் முன்னெடுத்த முயற்சிக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது, மாபெரும் வெற்றி கிடைத்திருக்கிறது. அதிமுக முதுகில் ஏறிக்கொண்டு பாஜக உள்ளிட்ட சங் பரிவார் சக்திகள் இங்கே கோலோச்ச திட்டமிட்டார்கள். அதற்கு ஒருபோதும் தமிழ்நாடு இடம் கொடுக்காது என்கிற வகையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி செயல் திட்டங்களை வரையறுத்து அதன் அடிப்படையில் நாங்கள் களமிறங்கினோம். பாஜக அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியை வீழ்த்துவதையே முதன்மை இலக்காக கொண்டு நோக்கமாக கொண்டு நாங்கள் பரப்புரைகளை மேற்கொண்டோம், உத்திகளை வகுத்தோம். அதில் 100 விழுக்காடு வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று பெருமைப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். தாவேகாவை எங்கள் எதிர்ப்பின் இலக்காக நாங்கள் முன்னிறுத்தவில்லை. ஆகவே தாவேகாவுக்கு எதிரான பரப்புரைகளை நாங்கள் தீவிரப்படுத்தவில்லை. எங்கள் இலக்கு அதிமுக பாஜக வலிமை பெற்றுவிடக்கூடாது என்பதில்தான் குறியாக இருந்தது. அதனை ஏற்று தமிழ்நாட்டு பொதுமக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அது முழுமையாக எங்கள் கூட்டணியை நோக்கி வந்து சேரவில்லை என்பது வருத்தமளித்தாலும் இது எங்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. தமிழ்நாட்டில் இனி சங் பரிவார்கள் வாலாட்ட முடியாது. இங்கே காலூன்றுவதற்கு இனி அவர்கள் எந்த முயற்சியையும் மேற்கொள்ள முடியாது. அதற்கேற்ப தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நாங்கள் ஒரு கூட்டணியிலே இருக்கிறோம், இந்த கூட்டணியில் இணைந்து பயணிக்கிறோம். எனவே தமிழ்நாட்டின் அரசியல் சூழலை, சமூக நீதி அரசியல் சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். இந்த கூட்டணியில் அங்கம் பல கட்சிகளுள் இடதுசாரி கட்சிகளோடு நாங்கள் கருத்தியல் ரீதியாக இணக்க